ஹலோ மேனிஃபெஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம வாழ்கிற சூழலில் பணம் எவ்வளோ முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, பணம் இருந்தால் தான் மரியாதை கூட கிடைக்குதுன்னு கூட சொல்லலாம். ஏன் அம்மா அப்பாவை தவிர உங்ககிட்ட பணம் இருந்தால் என்ன வேணாலும் வாங்கலான்ற நிலைமையில தான் இப்போ இருக்கிற உலகம் போயிட்டு இருக்கு. பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சாதாரணமாக ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வாழ்றதுக்கு கூட நம்மகிட்ட ஓரளவுக்கு பணம் இருந்தே ஆகணும் அப்படின்ற நிலைமையில தான் இருக்கும். அத்தியாவசியம் போய் இப்போ ஆடம்பரம் அதிகமாக இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. பணம் முக்கியம் இல்லைங்க, குணம் தாங்க முக்கியம் அப்படின்னு என்னதான் நம்ம டயலாக்லாம் பேசினாலும் ப்ராக்டிக்கல் லைஃப்னு வரப்போ பணம் தான் வேலை செய்யுது. சரி, இப்போ பணத்தை பற்றி எதுக்கு இவ்வளோ பெரிய லெக்சர் அப்படின்னு தானே கேட்குறீங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் எனக்கு பணம் கஷ்டமாக இருக்குது, கடன் தொல்லையாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு இது மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். நீங்கள் இது மாதிரி ஃபஸ்ட்டு எதிர்மறை எண்ணங்களாக யோசிக்கிறத நிறுத்துங்க. என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறத நிறுத்துங்க. என் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரியான லைஃப் எனக்கு அமையணும், என் பிள்ளைங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் பிடிச்ச மாதிரியான லைஃப்லாம் நான் அமைச்சு தரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃபர்மேஷன்ஸ், அதாவது உறுதிமொழிகளை நீங்கள் சொல்லணும். இப்போது பண கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா இந்த அஃபர்மேஷன்ஸை நீங்கள் டெய்லி காலையில் எழுந்ததும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் 21 நாளைக்கு சொல்லணும். அப்படி சொல்ல முடியலன்னா நீங்கள் இந்த அஃபர்மேஷன்ஸை கேட்கலாம். சரி, அது ஏன் 21 டேஸ்ன்னு சொல்கிறோம்னா, சைக்காலஜிக்கலி பார்த்தா ஒரு விஷயத்தை நீங்கள் பிரேக் இல்லாமல் ஒரு 21 டேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பழக்கமாக மாறிடும். அதாவது உங்கள் டெய்லி லைஃப்பில் ஹேபிட்டாக மாறிடும். அதே மாதிரி ஏன் நைட் அண்ட் மார்னிங்னு சொல்கிறோம்னா, அப்போ தான் உங்கள் பிரெயின் தீட்டா ஸ்டேட்டில் இருக்கும். நம்ம பிரெயின் 5 டிஃப்ரெண்ட் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதில் ஒன்று தீட்டா வேவ். குழந்தைங்களுக்கு ஒரு 7 வயசு வர மைண்ட் தீட்டா ஸ்டேட்டில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த வயசில் அவங்க என்ன பார்க்குறாங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேட்டில் சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம சொல்கிற அஃபர்மேஷன்ஸ் நல்லா போய் பதியும். இதான் அஃபர்மேஷன்ஸோட சிம்பிள் லாஜிக். ஒரு விஷயத்தை திருப்பி சொன்னால் அதுதான் உண்மை அப்படின்னு உங்கள் மைண்டு நம்பி அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும். அண்ட் அதை தான் நம்ம ரிப்பிட்டேஷன் அப்படின்னு சொல்வோம். இந்த வீடியோவில் நம்ம மணி அஃபர்மேஷன்ஸ், அதாவது பணத்தை ஈர்க்கிறதுக்கான உறுதிமொழிகளை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நைட் அஃபர்மேஷன், அதாவது பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் பற்றின வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் ஐகார்டில் இருக்குது. அதுக்கு முன்னாடி பிலீவ் யூனிவர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வரும். சரி, இப்போ நம்ம மணி அஃபர்மேஷன்ஸை ஆரம்பிக்கலாம். இது நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்டால் ரொம்ப நல்லது. டெய்லி மார்னிங் எழுந்ததும் அண்ட் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் கேட்க ட்ரை பண்ணுங்க. நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன். நான் பணத்தை நேசிக்கிறேன். பணம் என்னை நேசிக்கின்றது. நான் பணத்தின் மதிப்பை அறிந்திருக்கின்றேன். என் எண்ணம் பணத்தை ஈர்க்கின்றது. நாளுக்கு நாள் என் பணவரவு பெருகிக் கொண்டே இருக்கின்றது. எனக்கு அதிக லாபம் வந்து கொண்டே இருக்கின்றது. என் வாழ்வில் பணம் நிறைந்து இருக்கின்றது. நான் பணம் சம்பாதிப்பதில் திறமைசாலி. அனைத்து செல்வங்களும் என்னை எளிதில் வந்தடைகிறது. எனது பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே போகிறது. நான் தொட்டது எல்லாம் பொன்னாகிறது. என் செல்வம் என் வாழ்வை உயர்த்துகிறது. என் பணத்தால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பணமழையில்
நினைக்கிறேன் நினைக்கிறேன். என் பணத்தினால் என் தேவைகள் யாவும் நிறைவேறி வருகிறது. என் அதிக பணத்தினால் நான் பிறருக்கு உதவி செய்கிறேன். பணத்தை நான் அதிக அளவில் சம்பாதிக்கிறேன். நாளுக்கு நாள் என் வங்கி கணக்கில் பணம் பெருகிக் கொண்டே வருகிறது. நான் பணத்தை வசீகரிக்கின்றேன். பணமும் என்னை ஈர்க்கின்றது. பிரபஞ்சம் எனக்கு அளவில்லா செல்வத்தை அள்ளி தருகிறது. நான் செல்வ செழிப்போடு வாழ்கிறேன். பணம் பல வழிகளில் என்னிடம் வருகிறது. நான் பணத்தை நேசிக்கின்றேன். பணம் ஒரு ஆற்றல் என்பதை நான் உணர்கிறேன். நான் பணத்தையும் செல்வத்தையும் எளிதாக ஈர்க்கின்றேன். நான் பணத்தை விரும்புகிறேன். பணம் என்னை விரும்புகிறது. பணம் சம்பாதிப்பது மிகவும் எளிது என்பதை நான் நம்புகிறேன். பணத்தை பற்றிய என்னுடைய எண்ணம் நேர்மையானது. பணம் பல்வேறு வழிகளில் பன்மடங்காக என்னிடம் வருகிறது. என்னிடம் இருந்து செல்லும் பணம் பெருகி மீண்டும் என்னிடம் வந்து சேருகிறது. என்னிடம் இருக்கும் பணத்தினால் என்னால் பலருக்கும் உதவி செய்ய முடிகிறது. எல்லோருக்கும் உதவும் வகையில் என்னிடம் பணம் மீண்டும் சேர்வதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி. நீங்க இத 21 டேஸ்க்கு ஃபாலோ பண்ண போறீங்கன்னா உங்க ட்ராக்கிங்காக கமெண்ட் செக்ஷன்ல டே 1 டே 2 அப்படின்னு அப்டேட் பண்ணிட்டே வாங்க. இது ஏன் நான் இப்படி பண்ண சொல்றேன்னா, இப்போ நீங்க ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னா நீங்க சொன்னா உங்களை பார்த்து நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க மணி ப்ராப்ளம்ஸும் இதுல சால்வ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா 21 டேஸ்க்கு அப்புறம் பணத்தை பத்திய நினைப்பும் உங்க பண கஷ்டங்களும் கொஞ்சம் கொஞ்சமா குறையறத நீங்க உணர்வீங்க.
இந்த பிரபஞ்சம் உங்க பண கஷ்டத்தை போக்க உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி தரும்னு நம்பிக்கையோட இந்த அஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்லுங்க. கண்டிப்பா மாற்றம் ஏற்படும். இந்த வீடியோ ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட மற்ற லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தின வீடியோஸ் எல்லாமே கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். கண்டிப்பா பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை, டேக் கேர் அண்ட் பி ஹாப்பி மக்களே.